உலகத்துல பெருசு எதுன்னு நினைக்கிறோமோ, ஒரு நோபல் பிரைஸ் ரொம்ப பெருசுன்னு நம்ம நினைக்கிறோமோ, அதுவும் ஒரு கமிட்டி டிசைட் பண்றதுதான். ஒரு 5, 6 பேர் உட்கார்ந்து ஒரு 10 இது எடுத்துட்டு இவனுக்கு கொடுக்கலாம்னு சொல்றதும், கடவுளா அப்பாயிண்ட். பிகாஸ் வேற ஒரு அவதாரத்திலயும் ஆர்கனைசேஷன் இல்ல. ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணல. நாட் இன் தேர் டைம். Correct. ஜீசஸ் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணாரா? ராமரோ, கிருஷ்ணரோ, ஈவன் ஷிரடி பாபா he didn't create a trust. அவருக்கு அப்புறம் ட்ரஸ்ட் have been formed. அவதாருடைய டைம்ல அவரே கிரியேட் பண்ண ஆர்கனைசேஷன், அவரே கிரியேட் பண்ண ட்ரஸ்ட்ல அவரே அப்பாயிண்ட் பண்ணது சரித்திரத்திலே கிடையாது. இப்பதான் அது நடக்குது. இப்பதான் நடக்குது. அந்த பிளெஸிங் இருக்குது பாருங்க. ஃபார் ஆல் டிவோட்டீஸ் who had the chance of seeing சுவாமி, அவர்கிட்ட பேசுறதுக்கும் அவருடைய தர்ஷன், அவருடைய பிளெஸிங் எல்லாம் வாங்குறது, ஐ திங்க் இட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸிங் இன் அவர் லைஃப். அதுக்கு மேல பிளெஸிங்கே கிடையாது. 100 கோடி லாட்டரி பிரைஸ் வாங்கலாம், இட் இஸ் நத்திங். உங்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கலாம், இட் இஸ் நத்திங். இதோட ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. கடவுளே இன் லார்ட் ஃபார்ம், he is himself giving you an opportunity to serve in the organization, to be his devotee, அவர் கூட பழகலான்றதெல்லாம் வர்றது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் we cannot repay this. நிச்சயமா பகவானே இந்த ஆர்கனைசேஷன் மீட்டிங்ல ஒன்றுல சொன்னார், ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டா ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்றது அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை விட பெருசு. ஸோ ஒரு சத்யசாய் நிறுவனத்தின் ஒரு நார்மல் சமிதியில கன்வீனர் ஆகிறது கூட எனி போஸ்ட் அவருடைய சங்கல்பம் எல்லாம் இது கிடையாது. அதை தான் சுவாமி நிறைய தரம் சொல்லியிருக்காரு. ஆர்கனைசேஷன் மீட்டிங்ஸ்ல எல்லாம், ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காரு.